ஏ ஒரு வேலையை 18 நாளில் செய்யுது. பி ஆனது ஏயில் பாதி வேலையை செய்யுது. அப்போ இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலையின் அளவு கேட்டிருக்கு. இதில் என்ன கொடுத்துருக்கு? ஏ கொடுத்துருக்கு 18, பி வந்து 9ன்னு கொடுத்துருக்கு. இந்த இதோட ஃபார்முலா என்னென்னா ஏபிசி ஈக்குவல் ஏபி பை ஏ ப்ளஸ் பி சேர்ந்து முடிக்கக்கூடியது. அப்போ 18 × 9 பை 18 + 9 = வெட்டு கொடுத்து மல்டிப்ளை பண்ணாய்க்கு 6 வருது. இப்போ இது வந்து வேலை தான், இது 6. நம்மளுக்கு அளவு கேட்டிருக்கு கொஸ்டினில். வேலை நாளில் வந்து முடிக்கக்கூடிய வேலைன்னு அளவு கேட்டிருக்கு. அப்போ முடிக்கக்கூடிய அளவு என்னது? 1/6. இதோட தலைகீழியாக போட்டுற வேண்டியதுதான். அளவு 1/6 ஆன்சர். இதில் உலோகத்தால் ஆன ஒரு கனசதுர பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள கன செவ்வகம் உருவாக்கப்பட்டது. கன செவ்வகத்தின் உயரம் கேட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன நாய்க்கு கனசதுரம் எதோடது? உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரம். சதுரத்தோட கனசதுரம் என்ன நாய்க்கு? பி அப்படி எடுத்திருக்கு. அதே போல் கன செவ்வகத்துக்கும் வி அப்படி போட்டிருக்கு. போட்டுட்டு அதோட ஃபார்முலா வால்யூம் எவ்வளவு? A³ = LBH. இது வந்து சதுரத்துக்குள்ளது, கன சதுரத்துக்குள்ளது. இது வந்து கன செவ்வகத்துக்குள்ளது. இப்போ A³ அங்கே கொடுத்துருக்காங்க. கன செவ்வகத்தின் பக்க அளவுன்னு கொடுத்துருக்கு 12 சென்டிமீட்டர். அதை தான் நம்ம 12³ போட்டிருக்கோம். இனி எல்லுக்குள்ளது என்னது? இது கன செவ்வகத்துக்குள்ளது. இது கன செவ்வகம் LBH. அப்போ அங்கே கொடுத்த அளவை போடணும். 18 சென்டிமீட்டர் நீளம், இனி 16 சென்டிமீட்டர் அகலமும் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு இங்கே கொடுக்காதது வந்து ஹெச் உயரம். அப்போ இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹெச் அப்படியே வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை ஆனாய்க்கு ஆன்சர் வந்து 6. இதுதான் வந்து கனசெவ்வகத்தின் உயரம் ஹெச். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓராண்டில் 20,000 25,000 அதிகரிக்கிறது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு % காண்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய % எவ்வளவுன்னு அதுக்குள்ள ஃபார்முலா இன்க்ரீஸ் = டிஃபரன்ஸ் பை சிறிய நம்பர் × 100. இதில் என்னன்னாக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 5,000 வருது. 5,000. சின்ன நம்பர் என்னது? 20,000 என்ன போட்டிருக்கா? × 100. இதை வெட்டு கொடுத்து ஆன்சர் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்கு. சில கணக்குலாம் இந்த 25,000 இருந்து 20,000 ஆட்டு குறையுதுன்ட்டு வரும். அப்படி வந்துச்சுனாக்கி அந்த குறையக்கூடிய % எவ்வளோன்னு கேட்டாய்க்கு டிஃபரன்ஸ் பை பெரிய நம்பர் போடணும் கீழே × 100. அப்போ 5,000 பை 25,000 மல்டிப்ளை 100 வருங்க. அதுக்குள்ளே இப்போ வெட்டு கொடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சா என்ன வருதோ அதுதான் குறைவதுக்குள்ள %. இப்போ இதில் வந்து அதிகரிப்பு மட்டும்தான் கேட்டிருக்கு. அதனால் அதிகரிப்புக்குள்ள % மட்டும் கண்டுபிடிச்சிருக்கு.